ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோட்ல இப்போ ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல வெளியாயிருக்கிற விக்ரம் பிரபு நடிச்ச லவ் மேரேஜ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி லைட்டா பார்த்துடலாம். விக்ரம் பிரபு உசிலம்பட்டி அந்த ஊர்ல ஒரு துணி கடை வச்சிருக்காரு. ஆனா இவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஏதோ ஒரு காரணத்தினால இவரோட கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு. இதனால சுத்தி உள்ளவங்க எல்லாம் ஏன் என்ன கல்யாணம் ஆகல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கோபிச்செட்டிப்பாளையம் அங்க இவருக்கு ஒரு பொண்ணு பாக்குறாங்க. சோ இவங்க எல்லாரும் ஃபேமிலியோட கிளம்பி அந்த ஊருக்கு போறாங்க. அதுக்கப்புறம் லாக்டவுன் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால இவங்க அங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி ஆயிருது. இப்போ விக்ரம் பிரபு வந்து நம்ம இங்க இருந்தா நம்ம சொந்தக்காரங்க யாராவது ஏதாவது ஒன்று வார்த்தையை விட்டா கல்யாணம் நின்றும் அப்படின்னு பயப்படுறாரு. இதுக்கப்புறம் சில பிரச்சனைகள்லாம் வருது. இதெல்லாம் தாண்டி எப்படி அவர் மேரேஜ் பண்ணாரு அப்படின்றது அந்த படத்தோட கதையே. இந்த படத்துல காமெடி சீன்ஸ் ஒரு சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. இந்த படத்துல ஒரு சில போர்ஷன்ஸ் கொஞ்சம் லாகிங்கா இருக்கு. பட் இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா பிடிக்கும். விக்ரம் பிரபுவோட ஆக்டிங் நல்லாவே இருக்கு. அவரோட டைலாக் டெலிவரி, மாடுலேஷன் எல்லாமே நல்லா இருக்கு. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே போச்சு. குறிப்பா லவர்ஸ்க்கெல்லாம் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். பட் இந்த படம் நம்ம சைட்ல இருந்து ஒரு டீசென்டான வாட்ச் தான். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பொறுத்தளவு நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துல நடிச்ச அருள்தாஸ், சுஸ்மிதா பட், மீனாட்சி தினேஷ் இவங்க எல்லாருமே அந்த கதைக்கு தேவையான அளவு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரோல்டன் பண்ணிருக்காரு, அதுவுமே நல்லா இருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் சண்முக பிரியன். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 2.5 out of 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.